தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கொன்றைவேந்தன் செய்யுள் எண்ணும் எழுத்தும் கண் என தகும். பொதுவாக நம்ம எண் அப்படின்னா அது கணிதத்தையும், எழுத்து அப்படின்னா அது மொழி இலக்கணம் இதையும் குறிக்கும். இப்போ எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கணும், கொஞ்சம் கணிதம், இலக்கண இலக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் பொதுவாக நினைக்கிறோம். சரியான விளக்கம்தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமான பொருள் பார்க்கலாம். இந்த எண்ணும் எழுத்தும் பற்றி ஔவையார் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. எண்ணானாய் எழுத்தாய் இயல்பு ஆய் நின்றாய், பண்ணானாய் பாடலின் பொருளாய் நின்றாய், கண்ணானா கண்ணுக்கு ஓர் மணி ஆய் நின்றாய், அடியார்த்தம் சிந்தைக்குள் தேனாய் நின்றாய். தேவாரம் பாடல். எண்ணும் எழுத்தும் அறியாதார் ஏழையர், எண்ணும் எழுத்தும் அறிவார் இறைவராம், எண்ணும் எழுத்தும் இயந்த அக்காரணத் துண்ணின்று உருவகம் செய்தின்ற உத்தமனே திருமந்திரம். முற்றிலை காசு ஆற்றா பூண் செய்யின் மெய்வருத்தும், பொற்றாலி பூணப் பொலிவழியும் காற்றார்க்கு, எண்ணும் எழுத்தும் இகலா அறிவு என்னும் கண்ணே கண்ணல்லால் கண். நீதிநெறி விளக்கம். இது எல்லாமே எண் பற்றியும் எழுத்து பற்றியும் வரக்கூடிய தமிழ் பாடல்கள். அப்போ பலரும் எதற்காக இந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த எண் எழுத்து இது இரண்டில் ஏன் எண்ணை முதலாக வச்சுட்டு எழுத்தை இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க அதற்கான பொருளையும் பார்க்கலாம். ஏன் எல்லாருமே எண் எழுத்து இவை இரண்டையுமே கண்களோடையே ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கலாம். எழுத்து அப்படிங்கிறது நம்மளுடைய நாகரிகம், பண்பாடு, நம்மளுடைய வாழ்வியல், ஒரு பகுதியில் ஒரு மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கண நூல்கள், அந்த கவிதை கட்டுரைகள் அதெல்லாத்தையும் படிக்கும்போது நாம் தெரிந்துக்கலாம். அதுதான் எழுத்து. இந்த எழுத்து இடத்துக்கு இடம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ மலைவாழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்க பேசக்கூடிய மொழி வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய எழுத்து இருக்கும். நம்ம வெளிநாடுக்கு போனோம்னா அவங்களுடைய உடை, நாகரிகம் எல்லாமே மாறும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய இலக்கண நூல்களை படிக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ எழுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வாறு எழுத்தில் நம்மளுடைய தமிழர்கள் எந்த அளவுக்கு சிறந்து இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுமே அதற்கு ஒரு சான்று. அப்போ எண்ணனா என்ன, எண்ணில் யார் சிறந்து இருந்தா அப்படின்னா அதுவும் நம்மளுடைய தமிழர்கள் தான் எண்ணிலையும் சிறந்து இருந்தார்கள். அப்போ எண் அப்படிங்கிறது எதுலலாம் இருக்குது? வெறும் அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இதில் தான் எண் கணிதம் இருக்கா அப்படின்னா அதை தாண்டி நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்பியல், வேதியியல் அதுலேயும் எண்கள் தான் இருக்குது. இப்போ நாம் படிக்கிற கம்ப்யூட்ரு, ஏஐ, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எண் கணிதத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் நம்ம கூட வாழ்ந்த உழவர்கள், மீனவர்கள், ஆசாரின்னு சொல்லப்படுறவங்க, இந்த சட்டி பானை செய்கிறவங்க, நகை செய்கிறவங்க எல்லாருமே எண் கணிதத்தில் சிறந்து விளங்கி இருக்காங்க. ஒரு உழவன் என்ன மாதத்தில் எத்தனை தேதியில் எதை அறுவடை செய்யணும், எப்போ மழை வரும்னு எல்லாத்தையும் கணிதம் மூலமாகவே கணித்திருக்காங்க. ஒரு நகை செய்கிறவங்க பார்த்தா அந்த காலத்திலேயே எல்லாத்தையுமே அந்த சின்ன சின்ன நுணுக்கமான கணக்குகளை கூட வச்சிருந்து அவ்வளவு அழகாக நகையை வடிவமைச்சிருக்காங்க.
ஒரு ஆசாரினாலும் அப்படிதான். அந்த பானையோட சுற்றளவு என்ன எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று இருக்காங்க. எண்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள் தமிழர்கள். ஒரு கோயிலோட கட்டுமானம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் எண் கணிதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சிறப்பாக சொல்லணும்னா ஜோதிடம் எடுத்துக்கிட்டோம்னா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே வானத்தை ஆராய்ச்சி பண்ணி எத்தனை கிரகங்கள் எத்தனை நட்சத்திரங்கள் அது எப்படியெல்லாம் ஆட்சி செய்து அனைத்தையும் கணக்கு மூலமாகவே கணித்தவர்கள் நம் தமிழர்கள். ஒரு சித்த மருத்துவராயிருந்தாலும் ஒரு மூலிகை அது என்னைக்கு நாம் பறிக்கணும், அதை எத்தனை நாள் கொடுக்கணும், அனைத்தையும் அந்த கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. ஒரு இசையாக இருந்தால் கூட அதை 8 ஸ்வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கணும் அப்படின்னு கணக்கிலேயே தான் நாம் வந்து வாழ்ந்திருக்கோம். ஒரு இசையாக இருந்தாலும் அதை 7 ஸ்வரத்துக்குள்ளே அடக்கி விடுவாங்க. ஒரு நடனமாக இருந்தால் கூட அதில் எத்தனை தாளம் இருக்குது, அந்த தாளம் தப்பாமல் ஆடணும்னு எல்லாத்துலேயுமே ஒரு கணக்கோடு தான் நம் தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதா இருக்கட்டும், அது கூட நம்ம தாயம் விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறதுன்னு எத்தனை முத்து எடுக்கணும், எப்படி விளையாடணும் எல்லாமே வந்து நம் எண் கணிதத்திலே தான் வாழ்ந்திருக்கோம். எண்களோடையே தான் நம்ம இருந்திருக்கோம். தமிழில் இருக்கக்கூடிய இன்னொரு பழமொழி, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதாவது நம்ம கற்க வேண்டியது உலகளவு இருந்தாலும் அதை வந்து எண்களை கொண்டு நம்ம கைக்குள்ளே அடக்கிடுறோம். உலகளவு அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள். இந்த உலகம் ஃபுல்லாக விரிந்து இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களையும் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய விரல்களில் அந்த பூதங்களை கொண்டு நாம் அடக்கிடுறோம். அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த கால தமிழர்கள் எண்கள்லையே கொண்டு இந்த 5 விரல்கள்லையே அது எல்லாத்தையுமே கற்று தேர்ந்திருக்கார்கள். அப்படிங்கிறது தான் எண் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான பொருள். அப்போது எண் அப்படின்னா மாறாத நிலையான அறிவு அப்படிங்கிற பொருளையும், எழுத்து அப்படிங்கிறது நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ப மாறக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்துக்கலாம். கண் அப்படிங்கிறதோட ஏன் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் தெரிந்துக்கலாம். அதுவரைக்கும் சிந்தித்து இணைந்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.